ஹல்லேலூயா හලෙලුයා. தேவன் நல்லவர். දෙවියන් වහන්සේ යහපත්ය. புதிய நாளை கொடுத்திருக்கிறார். අද දවස් අලුත් දවසක් අපිට புதிய නියම நாளிலும் කරගන්න. මේ අලුත් දවසේදී தேவன் தாமே நம்மோடு பேசுவாராக. දෙවියන් වහන්සේම ඔබ හා මා සමග කතා කරනසේක්වා. இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் பண்ணி நிற்கிற நல்ல பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරන්නෙමු යහපත් පියාණනි. ஆமென். ආමේන්. அல்லேலூயா. හලෙලුයා. ஆகவே என்னுடைய பிரசங்க தலைப்பானது අද මගේ දේශනාවේ මාතෘකාව துணிகரம். එඩිතරකම. சங்கீதம் 19:13 வாசிப்போம். சங்கீத புத்தகத்திலே 19:13. ගීතාවලිය 19:13. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். ස්වාමිනී එඩිතරව පව් කිරීමෙන් වහන්සේගේ මෙහෙකරුවා වැළක්වුව මැනව. அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். ඒවා මා කෙරෙහි ආණ්ඩු නොකරේවා. அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். එවිට මා ධර්මිෂ්ඨයෙක් වී ඔබ වහන්සේගේ මාර්ගයේ ගමන් කරන්නෙමු. அருமையான தேவனுடைய பிள்ளையே, මගේ ප්‍රේමවන්ත දේව දරුවෙනි. துணிகரம் என்று சொல்லும் போது එඩිතරකම කියලා කියනකොට தேவனுக்கு முதலிடம் கொடாமல் දෙවියන් වහන්සේට මුල් තැන නොදී நான் என்ற பொருள்பட මම කියන්නා වූ මාතෘකාව යටතේ மனித மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. මනුෂ්‍යත්වයට මුල් තැනක් දීම. இப்பாதகத்துக்கு விலகி நடப்போம். මේවැනි පාදවලින් වැළකී ජීවත් වෙමු. திரும்பவும் நன்றாக கவனியுங்கள். නැවතත් අවධානය යොමු කරන්න. மனித மேலாண்மை, මනුෂ්‍යයාගේ උත්තමභාවය. அந்த மேலாண்மை என்று சொல்கிற போது ඒ උත්තමභාවය කියලා කියනකොට துணிகரம், එඩිතරකම. துணிகரம், එඩිතරකම. அதற்கு வேற பொருள் இல்லை. ඒකට වෙනත් අර්ථකථනයක් නැහැ. மேலாண்மை උත්තමභාවය. எல்லாம் செய்ய முடியும், සියල්ලම මට පුළුවන්. எனக்கு எல்லாம் முடியும். මට සියල්ල පුළුවන්. அதிகாரம் ඒ ආධිපත්‍ය சகலதையும் கொண்டதா இருக்கிறது. සියල්ලම දැනගෙන සිටිනවා. ஹல்லேலூயா, හලෙලුයා. ஹல்லேலூயா. හලෙලුයා. ஆகவே முதல் குறிப்பாக පළවෙනි මාතෘකාව ඇටියට துணிகரம் என்பது එඩිතරකම යනු சுய புத்தியிலே சார்ந்தவனாயிருக்கிறான். මමත්වයේ නැමැති ඒ අදහස උඩ ජීවත් වෙන පුද්ගලයා. அங்கே வாசித்து பார்ப்போம். ඒ කියවල බලමු. 1 சாமுவேல் புத்தகம் පළවෙනි සාමුවෙල් පොතේ 13 அதிகாரம் 13 වන පරිච්ඡේදය 9வது வசனம் 13வது வசனம். 9 සිට 13 දක්වා. பதிமூன்றாவது வசனம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. හලෙලුයා. அல்லேலூயா. හලෙලුයා. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, මගේ ප්‍රේමවන්ත දේව දරුවෙනි, இங்கே பார்க்கிறோம் சவுல் செய்கிற காரியத்தை. අපි මේ ස්ථානේ දකිනවා සාවුල්ගේ ක්‍රියාව. சாமுவேல் சவுலுக்கு ஒரு அடையாளத்தை சொல்லி இருந்தார். සාමුවෙල් නැමැති පූජකතුමා සාවුල් රජතුමාට එක්තරා සලකුණක් කියා තිබුණා. குறித்த நாளை சொல்லி இருந்தார். නියමිත දිනයක් නියම කර තිබුණා. குறித்த நாள் மட்டும் காத்து என்று சொல்லி இருந்தார். නියමිත වේලාව වෙනතුරු රැඳී සිටින්න කිව්වා. அங்கே சவுல் மனிதனை பார்க்கிறார், සාවුල් මනුෂ්‍යව බලනවා. சூழ்நிலைகளை பார்க்கிறார், වාතාවරණය දිහා බලනවා. சூழ்நிலையில் இக்கட்டுகளை பார்க்கிறார். වාතාවරණයේ බැරෑරුම් කම දිහා ஆகவே බලනවා. அங்கே தன்னுடைய மேலாண்மையை காண்பிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்துக் கொள்ளுகிறார். ඒ නිසා තමන්ගේ උත්තමභාවය ප්‍රකාශ කිරීමට අවස්ථාවක් ඇති කරගන්න. துணிந்த காரியத்தை செயல்படுத்த நினைக்கிறார். එඩිතරව ඒ ක්‍රියාවේ නියැලෙන්නට පටන් ගන්නවා. துணிந்து காரியத்தை செயல்படுத்த நினைக்கிறார். ඔහු එඩිතරව ඒ ක්‍රියාවේ නියැලෙන්න පටන් ගන්නවා. அங்கே சுயபுத்தியிலே சார்ந்தவனாய் இருந்து ඔහුගේ මමත්වය තුඩ ඇලී සිටිමින් அவர் ஒவ்வொரு பகுதிகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். ඔහු සියලුම පියවරයන් කරගෙන යනවා. அங்க 9வது வசனம் வாசிக்கிறோம். අපි 9 වෙනි පදේ කියවනවා. 8වதையும் 9වதையும் சேர்த்து வாசியுங்க. 8 සහ 9 එකමුතෝ කියවමු. அப்பொழுது ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அங்கே
சவுல் சாமுவேல் சொன்ன வார்த்தையின்படி நடவாமல் එතන සාවුල් රජතුමා ස්වාමීන් පූජකතුමා කිව්වා වචනේ අනුව ජීවත් அங்கே නොවි. முதலாவது துணிகரம் கொண்டவனாயிருக்கிறார். ඔහු Taman තුලේම එඩිතර කමක් බිහි කරගත්තා. துணிகரம் பாவமாயிருக்கிறது. ඒ එඩිතරකම පාපය වුණා. அங்கே சொல்லியிருந்தபடி காத்திருக்கவில்லை. ඔහු කියන ආකාරයෙන්ම රැඳී සිටියේ නැහැ. அடுத்த பகுதி காத்திருக்க முடியாமல் தன்னுடைய சுய புத்தியிலே சார்ந்த பொழுது ඒ බලා සිටීමේ හැකියාව නොමැතිව මමත්වය තුලට ඇලෙන කල அவனுடைய பார்வை ஜனங்கள் மேலும் இக்கட்டில் சூழ்நிலையிலும் திரும்புகிறது. ඔහුගේ බැල්ම ජනතාව කෙරෙත් බැරෑරුම් වාතාවරණය කෙරෙත් යොමු වුණා. துணிகரம் பாவமாயிருக்கிறது. ඒ එඩිතරකමේ පාපය බවට හැරුණා. அங்கே அவருக்கு கொடுக்கப்பட்ட பகுதி என்ன? ඔහුට දුන්නා වූ කොටස කුමක්ද? சவுல் ராஜாவாயிருக்கிறார். සාවුල් රජෙක්ව සිටිනවා. ஆசாரனுடைய வேலையை செய்ய துணிந்து நிற்கிறார். ඒ ආසම් ඒ රාජතු ඔහු පූජකයෙක්ගේ වැඩේ කරන්නට එඩිතරව සිටිනවා. அங்கே 6வது வசனத்தை வாசிப்போம். අපි 6 වෙනි පදයේ කියවන කල அப்பொழுது இஸ்ரவேல் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது එවිට ඊශ්‍රායෙල් තමාට තිබෙනා වූ බැරෑරුම්කම තේරුම්ගෙන ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே ජනතාව තමන්ට තිබෙනා වූ පීඩනය තේරුම්ගෙන கெபிகளிலும் முக்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒளித்துக் கொண்டார்கள். පර්වත විවරවලත් කඳු මුදුන්වලත් එම ගල් ගුහාවලත් සැඟවුණේය. தைரியமற்ற சூழ்நிலையை கண்டு சவுல் ராஜா அங்கே துணிகரம் கொள்கிறார். ඔහුගේ නිර්භීත එඩිතරකම වාතාවරණය බිඳිහි ගිය නිසා ඔහු තමන් තුළේම නිර්භීතකමක් හට ගන්නවා. சுய புத்தியும் துணிவும் துணிகரமாய் இருக்கிறது. මමත්වයත් ඔහුගේ එඩිතරකමත් ඔහුගේ නිර්භීතකමත් හැතන හට ගන්නවා. இக்கட்டிலே அவனுடைய நிலை தடுமாறுகிறதா இருக்கிறது. ඒ බැරෑරුම් වාතාවරණයකදී ඔහුගේ තත්වය සෙලවීමට හට ගන්නවා. அருமையான தேவனுடைய பிள்ளை, මාගේ ප්‍රේමවන්ත දෙවදරුවෙනි, சுய புத்தியில் சாய்ந்து நிற்கிற போது තමන් මමත්වය තුළ ඇලී සිටින කල நாங்கள் தேவனை மறக்கிறவர்களா இருக்கிறோம். අපි දෙවියන් වහන්සේව අමතක කරනවා. தேவனை மறந்து செயல்படுகிறோம். දෙවියන් වහන්සේව අමතක කරලා ක්‍රියා කරනවා. நம்முடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாம் சூழ்நிலையை நோக்கி பார்க்கும். අපගේ ක්‍රියාවන් සිතුවිලි සියල්ලම ඒ වාතාවරණය දෙසට යොමු වෙනවා. காத்திருக்க முடியாமல் நம்மை நாமே சரிப்படுத்திக் கொள்ள நினைக்கிறோம். රැඳී සිටින්නට නොහැකිව අපි අපිව හරිගස්සා ගන්නට යනවා. தேவனுடைய வார்த்தையை தள்ளி விடுகிறவர்களா இருக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ වචනය බැහැර කරනවා. நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு பகுதியிலும் நாங்கள் சரிப்படுத்த வேண்டிய பகுதிகள் இருக்கிறது. අපගේ ජීවිතයේ හැම අංශයක් තුළදම නිවැරදි කරගත යුතු තැන් තිබෙනවා. காத்திருப்பது முக்கியமா இருக்கிறது. රැඳී සිටීම ඉතාම වැදගත්. அதிலும் தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் காத்திருக்க வேண்டியதா இருக்கிறது. එයිනුත් දෙවියන් වහන්සේගේ පොරොන්දු ඉෂ්ට වෙන තුරු රැඳී සිටියේ. நமக்கு தலைவர்கள் எந்த காரியத்தை சொன்னார்களோ அந்த காரியம் நிறைவேறும் படிக்கு நாங்கள் நடத்தப்பட வேண்டியவளா இருக்கிறோம். අපිට නායකයෝ මොන කාරණයක් ප්‍රකාශ කරාද ඒ කාරණේ ඉෂ්ට වෙන තුරු අපි රැඳී සිටියේ. எல்லா பகுதியிலும் தேவனோடு நடக்க வேண்டியவளா இருக்கிறோம். සෑම අංශයකදීම දෙවියන් වහන්සේ සමග ගමන් කළ යුතුයි. அருமையான தேவனுடைய பிள்ளை, මාගේ ප්‍රේමවන්ත දෙවදරුවෙනි, 11:12 செய்தது 11-12 පදවල කියනවා, நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்கள் திட்டத்திலே நீர் வராததையும் பெலஸ்தியர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே. එවිට සාමුවෙල් සවුල් දෙස කතා කරමින් නුඹ කලේ කුමක්දයි අසන කල ජනතාව මාගෙන් නිකුත්ව යන බවත් තත්ත්වය බැරෑරුම් බවත් පිලිස්තිවරු මට විරුද්ධව සමීපෙට එන බවත් දැනිමින් கில்கால் பெலஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்திலே நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். ගිල්ගහල්ලි පිලිස්වරු මට සමීප වන බවත් මා ඔවුන් ඉදිරියට අසු වෙන බවත් මම තාමත් දෙවියන් වහන්සේත් බලලා මොරගැස්සු නැත බවත් තේරුම් අරගෙන පූජාව කරන්න සිතර ගතිමි. எல்லாமே சூழ்நிலை. සියලුම දේවල් හේතුව වාතාවරණය. சூழ்நிலையை விட்டு திரும்பக்கூடிய சந்தர்ப்பங்கள் வருகிற போது වාතාවරණයෙන් බැහැරව ජීවත් වීමට තත්වය උදා වෙන විට நாங்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறோம். අපි සියල්ලම අමතක කරනවා. அங்க சூழ்நிலையை தான் பார்ப்போம். අපි වාතාවරණය දිහා අවධානය යොමු කරනවා. துணிகரம் கொள்ளுகிறோம். අපි නිර්භීතකමක් හට ගන්නවා. அவர் வராததை குறித்து அங்கே பயம் உண்டாகி எண்ணி துணிந்து
ஆசாரியனுடைய வேலையை ராஜா செய்கிறார். ඒ පූජකතුමාගේ ප්‍රමාද වීම තේරුම්ගෙන ඔහුගේ ඔහුගේ නිර්භීතකම ගෙන රජතුමා පූජකතුමාගේ වැඩේ කරන්න පටන් ගන්නවා. நமக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, අපිට කුමන වැඩක්ද පවරා තිබෙන්නේ? நாம எந்த இடத்துல இருக்கிறோமோ අපි කුමන ස්ථානයේද සිටගත நாங்கள் යුත්තේ? அந்த இடத்துல தான் இருக்க வேண்டும். අපි ඒ ස්ථානයේ තමයි සිටගත යුත්තේ. அதை விட்டு தேவன் சொல்லாத காரியங்களுக்கு நாங்கள் முனைகிற போது එහින් බැහැරව දෙවියන් වහන්සේ විසින් ප්‍රකාශ නොකළා වූ කාරණා කරන විට சூழ்நிலையை கண்டு நம்முடைய நிலை மாறுகிற போது වාතාවරණය යොමු වී අපේ தත්ත්වය වෙනස් වෙන කල அதுதான் துணிகரம். ඒක තමයි නිර්භීතකම හටගන්නේ. அதுதான் துணிகரம். එයින් තමයි නිර්භීතකම හටගන්නේ. அம்மா செய்யல, අම්මා කරේ නෑ, அம்மா பார்க்கல, අම්මා බැලුවේ නෑ, நான் பார்த்தேன். මම බැලුවා. நான் எவ்வளவு நாள் காத்திருக்கிறது, මං කොච්චර දිනයක් රැඳී සිටියා, எவ்வளவு நாள் காத்திருப்பேன். කොච්චර කාලයක් බලා සිටියා. எனக்குரியதை நான் தான் தேட வேண்டும். මට උවමනාදේ මා තමා සොයාගන්න. எனக்குரிய காரியத்தை நான் தான் பார்க்க வேண்டும். මට උවමනා කාරණය මා තමා සොයාගන්න. நாங்களே சிக்கிக் கொள்ளுகிறோம். අපිම ගිහිලා ඉර වෙනවා. அதுதான் துணிகரம். ඒක තමයි නිර්භීතකම. அதுதான் பிரச்சனை. ඒක තමයි ප්‍රශ්නේ. அருமையான தேவனுடைய பிள்ளை, මාගේ ප්‍රේමවන්ත දේව දරුවනි, நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோமோ අපි කුමන ස්ථානයේද සිටින්නේ? அந்த இடத்திலே இருந்து தேவனை நோக்கி பார்ப்போம். ඒ ස්ථානයේම සිටගෙන දෙවියන් වහන්සේ දිහා බලමු. நமக்கென்று குறிக்கப்பட்ட நாட்கள் இருக்கிறது. අපිට එයයි නියම කරන ලද දිනයන් තිබෙනවා. தேவன் எங்களை காத்திருக்கும்படி சொல்லுகிறாரா? දෙවියන් වහන්සේ කියනවා රැඳී බලා සිටින්න කියලා. தேவனுடைய வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ පොරොන්දු අපිට නිදහස් කර තිබෙනවා. நாங்கள் அந்த வார்த்தையை கணக்கில் வைத்து நாங்கள் காத்திருக்க வேண்டியது அவசியம். අපි ඒ වචනය තීරණය කරගෙන රැඳී සිටීම වැදගත්. எப்பொழுது நாங்கள் மீறுகிறோமோ කොයි වෙලාවේද අපි එක හික්මවා යන්නේ? அதுதான் துணிகரம். ඒක තමයි නිර්භීතකම. அதுதான் துணிகரமா இருக்கிறது. ඒක තමයි නිර්භීතකම වෙන්නේ. அங்கே அடுத்தது பகுதி, අපි ඊළඟ කොටස බැලුවොත් அங்கே சவுல் සවුල් எந்த காரியத்துக்கு கீழ்ப்படியாமல் போனானோ මොන කාරණාවටද කීකරු නොවී அங்கே සිටියේ? 15ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, 15 වෙනි පරිච්ඡේදයේ 22 වෙනි පදයේ මේම සඳහන් කරනවා. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களை நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். එවිට සාමුවෙල් සාවුල්ට කතා කොට ස්වාමින් වහන්සේට කීකරු වීම හැර දවන පූජාවත් උන්වහන්සේට ප්‍රසන්න නැත. උන්වහන්සේ බැටළු ලෙයින් උන්වහන්සේ ප්‍රසන්න නැත. කීකරු වීම උන්වහන්සේට අනර්ග බව පැවසුසේක. எந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறோமோ, කුමන වචනයටද කීකරු නොවී සිටින්නේ? எப்படிப்பட்ட பலிகளை செலுத்தினாலும் මොන වගේ පූජාවන් නිදහස් කරා? அதுல ஒன்றுமே இல்லை. එයින් කිසිවක් නැහැ. அதற்கு பேர் ඒකට නම துணிகரம். එඩිතරකම. ரெண்டகம் பண்ணுதல். ரெண்டகம் பண்ணுதல். එහෙම නැත්නම් අහංකාර ලෙස අඥාන ලෙස ක්‍රියා කිරීම කියලා සඳහන් කරනවා. பில்லி சூனியம், එහෙම නැත්නම් කියනවා වූනියන් නැත්නම් පේන කියන පාපයට සඳහන්. முரட்டாட்டம், ඒ අහංකාරකම. அபபக்தி, ඒ භක්තිවන්ත නැතිකම. விக்கிரக ஆராதனை, රූප නමස්කාරය. இப்ப இது போன்ற මේ වගේ காரியங்கள், මේවැනි කාරණා இதுக்கு பேர் துணிகரம். මේකට කියන්නේ ඇවිල්ලා එඩිතරකම. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். දිව්‍යන් වහන්සේ යහපත්. ஆமென். ආමෙන්. அங்க தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் දිව්‍යන් වහන්සේගේ වචනයටත් கீழ்ப்படிதலுக்கும் කීකරුකමටත් செய்யாமல் එසේ නොකර போகிற எந்த காரியமா இருந்தாலும் එසේ හැසිරෙන්නව හැම அது කාරණයකම துணிகரமா இருக்கிறது. ඒක එඩිතරකමක් වෙනවා. அது உயர்வில் இருந்து தள்ளி விடுகிறதா இருக்கிறது. එය උසස්කමේ හිඳලා පහතට හෙලීමක් වෙනවා. தள்ளி விடுகிறதா இருக்கிறது. පහතට එලීමක් වෙනවා. அங்கே 26வது வசனம் சொல்லுகிறது, 26 වෙනි පදයේ සඳහන් කරනවා. சாமுவேல் சவுலை பார்த்து, සාමුවෙල් සාවුල් දෙස්ස අවධානය යොමු කරමින් நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை, මම නුඹ සමග හැරී නොයන්නෙමි. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், ස්වාමින් වහන්සේගේ වචනය නුඹ සුළු කළේ. நீர் இஸ்ரவேல் மேல் ராஜாவா இராதபடி கர்த்தர் உம்மை புறக்கணித்து தள்ளினார் என்றார். නුඹ මින්මතුවට ඊශ්‍රායලී රජකම් නොකරන පිණිස ස්වාමින් වහන්සේ නුඹ එපා කළසේක. மீறினுடைய வாழ்க்கையில බලන්න ඒ தත්ත්වය මගහැරගත්ත පුජ්‍යලයාගේ ජීවිතේ தன்னை தானே உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மையும் இழந்து விடுகிறான். තමාව තේරුම් ගන්න පුළුවන් වාතාවරණයටත් ඇතුල් කරලා දානවා. அங்க தேவனிடத்துல மன்னிப்பை கேட்க தவறுகிறான். දෙවියන් වහන්සේගෙන් සමාව ඉල්ලන්න ඌ අතපසු වෙනවා. அவர் சொல்லுகிறார், எப்படி ඌ කියනවා මේම. சவுலுடன் சொல்லுகிறார், සවුල් කියනවා நீர் என் பாவத்தை மன்னியும்.
ඔබ මගේ පාපය කමා කළ මැන. அவர் செய்தது மனிதனுக்கு விரோதமான பாவம் அல்ல, ඔහු කරන්නා වූ දේ මනුෂ්‍යයට විරුද්ධව පාපයක් නෙමෙයි. தேவனுக்கு விரோதமான பாவம், දෙවියන් වහන්සේට විරුද්ධ පාපයක්. தேவனுக்கு விரோதமான முயற்சிகள், දෙවියන් වහන්සේට විරුද්ධ උත්සාහයක්. தேவனுக்கு விரோதமாய் எழுப்பப்பட்ட காரியம், දෙවියන් වහන්සේට විරුද්ධව නැගී සිටීම. துணிந்து செய்த காரியம், එඩිතරව ක්‍රියා කිරීම. நான் தான் என்ற காரியம், මම තමයි කියන කාරණය. அதுதான் துணிகரம். ඒක තමයි එඩිතරකම. துணிகரமா இருக்கிறது. එඩිතරකම වුණා. அவனை உயர்வில் இருந்து தள்ளி விடுகிறதா இருக்கிறது. ඔහුගේ උසස්කමෙන් පහත හෙලීමට හේතුවක් වුණා ඒක. துணிகரம் அவன் ராஜாவா இராதபடி தள்ளப்படப்பட்டான். ඔහු රජෙක් මෙන් නොහැසිරෙන පිණිස ඔහුව පහතට හෙළනු ලැබුවා. துணிகரம் கொண்டபடியால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஸ்தானத்தை இழக்கிறவர்களா இருக்கிறோம். ඔහු වැරදි දෙයක් කරේ නිර්භීත වුණ නිසා මගේ ප්‍රේමවන්ත දේව දරුවනි ඔහුගේ යහපත් ස්ථානයෙන් පහතට හෙළනු ලැබුවා. நம்முடைய ஸ்தானத்தை இழக்கிறவர்களா இருக்கிறோம். අපගේ නියමිත ස්ථානය අපි අහිමි කරගන්න. தேவன் வைத்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறவர்களா இருக்கிறோம். දෙවියන් වහන්සේ තබා තිබෙන ආශිර්වාදය අපි අහිමි කරගන්නවා. தேவன் வைத்த நல்ல காரியங்களை நாங்கள் தள்ளி விடுகிறவர்களா இருக்கிறோம். දෙවියන් වහන්සේ අපට නියම කළා වූ යහපත් දේවල් අප විසින්ම නැති කරගන්නවා. நம்மை நாமே மறந்து போகிற போது, අපි අපිවම අමතක කරන විට, நம்மை நாமே மறந்து விடுகிற போது, අපි අපිවම අමතක කරන විට, சூழ்நிலைகளை பார்க்கிற போது, වාතාවරණය දිහා අවධානය යොමු කරන විට தேவனையும் மறந்து දෙවියන් වහන්සේවත් අමතක කරමින් துணிகரம் கொள்கிறோம். එඩිතර වෙනවා. அருமையான தேவனுடைய பிள்ளை, මාගේ ප්‍රේමවන්ත දේව அது දරුවනි, பாவமா இருக்கிறது, ඒ පාපයක් වෙනවා. பாவமா இருக்கிறது, ඒ පාපයක් වෙනවා. சுய புத்தியா இருக்கிறது. ඒ මමත්වය වෙනවා. நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் செவி கொடுப்போம். අපි දිගටම ස්වාමී දෙවියන් වහන්සේගේ වචනයට පමණක් தேவனுடைய කන් යොමු කරමු. வார்த்தையை நேசிப்போம். දෙවියන් වහන්සේගේ වචනයට ප්‍රේම කරමු. நாங்கள் எங்களுடைய சுய புத்தியிலே நடக்கிற போது අපි මමත්වයේ තුල හැසිරෙන කල நம்மை நாமே இழந்து விடுகிறோம். අපි අපිවම නැති කරගන්නවා. அருமையான தேவனுடைய பிள்ளை, මාගේ ප්‍රේමවන්ත දේව දරුවනි, இரண்டாவது குறிப்பை கடந்து போவோம். දෙවෙනි කොටස බැලුවොත්, இரண்டாவது குறிப்பாக දෙවෙනි කොටස துணிகரம் என்பது එඩිතරකම යනු சலிப்பும் சினமும் துக்கமும் மேலோங்குகிறது. ඒක ඇවිල්ලා එපාවීමත් කලකිරීමත් දුක් සහිත කාරණාත් එසවීමයි. ஒன்று ராஜாக்களின் புத்தகம் පළවෙනි රාජාවලිය පොතේ 21 நாங்கள் வாசிப்போம். 21 අපි ஒன்று ராஜாக்கள் 21வது அதிகாரம் පළවෙනි රාජාවලිය 21 වන පරිච්ඡේදය 9வது 10வது வசனத்தை வாசிப்போம். 9 10 වෙනි පද කියවමු. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். දෙවියන් වහන්සේ යහපත්ය. துணிகரம் එඩිතරකම, சலிப்பும் එපාවීම, சினமும் කලකිරීම, துக்கமும் දුක மேலோங்கும். ඒවා හිස්ස හොස්සවනවා. ஆகவே ராஜா அங்கே நாபோத்திடம் கேட்கிறார், රජතුමා නාබෝත්ගෙන් අහනවා, உன்னுடைய அந்த தோட்டத்தை எனக்கு தான்னு சொல்லி, නුඹේ මිදිවත්ත මට පවරන්න කියලා. உன்னுடைய ஆஸ்தியை எனக்கு தான்னு சொல்லி கேட்கிறார். නුඹේ වස්තුව මට දෙන්න කියනක. ஆனால் அது ராஜாவுக்கு அவன் மறுப்பு சொல்லுகிறான். ඒ නාබෝත් රජතුමාට බැරි බව ප්‍රකාශ කරනවා. அது என்னுடைய தகப்பனுடைய சொத்து, මේක මගේ පියාගෙන් ලැබුණ அதை වස්තුව. உனக்கு கொடுக்க முடியாது. ඒක මට නුඹට දෙන්න බෑ. கொடுக்க முடியாது என்று சொன்ன போது දෙන්න බෑයි කියලා කියන විට அவர் ராஜா சலிப்பு கொண்டான். එවිට රජතුමා ඒ ගැන ගොඩාක් சினத்தோட துக்கத்தோட போய் படுத்துட்டான். ඔහු අධෛර්යමත් වී මැලිවි දුක් සහිතව ගිල්ලා නිදි අහන්නට ගියා. ஆனால் அங்கே அவருடைய மனைவியாகிய රජතුමාගේ භාර්යාව වන அவள் என்ன சொல்லுகிறாள்? ඇය කුමක්ද කියන්නේ? பரவாயில்ல, කමක් නැහැ. அதை நான் பாக்குறேன், ඒක මම බලා ගන්නම්. நான் பார்த்துக் கொள்றேன். ඒ මම බලා ගන්නම්. அங்க பாருங்க, එතන බලන්න அழகா ஒரு காரியத்தை செய்ய பாக்குறாங்க. හොඳට එක්තරා කාරණයක් කරනවා. பேர் உபவாசம். නාමිකව ඇවිල්ලා නිරහාරය. பேர் உபவாச கூட்டம்
නාමික නිරහාර කාලයක් ගත කරනවා. அங்கே இச்சை நிறைவேறுகிறது, තෘෂ්ණාව සම්පූර්ණ වෙනවා. பொய் சாட்சி நிறைவேறுகிறது, බොරු සාක්ෂියක් ස්ථිර වෙනවා. இரத்தப்பழி நிறைவேறுகிறது, ලේ පූජාවක් ස්ථිර குடும்பத்துக்கு වෙනවා. சாபத்தை கொண்டு வருகிறது, පවුලට සාපය ගෙන දෙනවා. துணிகரம் එඩිතරකම இவ்வளவு காரியத்தை ஏற்படுத்துகிறது. මෙපමණ දේවල් වලට නියමිත හේතුවක් වෙනවා. துணிகரம் எழும்புவதற்கான காரணம் என்ன? ඒ එඩිතරකම අවදි වීමට හේතුවක් මොකක්ද? நாம் நினைக்கிற காரியம் நடக்காத பட்சத்தில் මම සිතන්නා වූ කාරණය සම්පූර්ණ அதுல නොවන විට சலிப்பு உண்டாகுது. ඒ නිසා ඔහුට මැලිවීමක් அந்த හටගන්නවා. காரியம் நிறைவேறாத போது சலிப்பு வருகிறது. ඔහුට ඒ කාරණය සම්පූර්ණ නොවන නිසා එපාවීමක් நம்முடைய හටගන්නවා. ஆசை நிறைவேறாத பொழுது சலிப்பு உண்டாகி අපගේ ආශාවන් සම්පූර්ණ அது නොවන කල එපාවීමක් அது හටගෙනවා. சினத்தை கொண்டு வரும். එයින් අපට අධෛර්යමත්කමක් ගෙන. சினமும் தாங்க முடியாத ஒரு கட்டத்துல துக்கத்தையும் தூக்கத்தையும் கொண்டு வருகிறது. අපිට ඒ මැලිකම අධෛර්යමත්කම දරාගන්න බැරි විට දුකසා නිදිමතකම හටගන්නවා. இதெல்லாம் மேலோங்கி நிற்கிறது. මේ සියල්ලම அருமையான ඉස්සෝසවලා தேவனுடைய பிள்ளை, මාගේ ප්‍රේමවන්ත දෙවදරුවනි, நாங்கள் செய்யக்கூடிய காரியத்தை மாத்திரம் செயற்படுத்த வேண்டும். අපි කරන්ට ඕන කාරණය පමණක් ක්‍රියාවෙන් යලන්ට ඕන. தேவன் வாக்குத்தத்தம் தந்திருந்தால் அந்த காலங்கள் நிறைவேறும் வரைக்கும் நாங்கள் காத்திருக்க வேண்டியது. දෙවියන් වහන්සේ පොරොන්දුවක් දීලා තිබ්බනම් ඒ කාලයේ සම්පූර්ණ වෙනතුරු අපි රැඳී සිටින්න ඕන. குறுக்கு வழிகளை நாடுகிற போது කෙටි මාර්ගයන් ඔස්සේ ගමන් நமக்கு කරලා இந்த காரியங்கள் எல்லாம் கூட வரும். අපිට මෙවැනි කාරණා அங்கே ඉස්සෝසවනවා. என்ன செய்யப்படுகிறது? මොනවද සිද්ධ වෙන්නේ? நிருபத்தை எழுதி ඒ පරිච්ඡේදය කියනවා நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி லிபிයක් ලියමින් නුඹලා නිරහර කාලයක ஞாபகத்தை ප්‍රසිද්ධ கொண்டு කරමින් வந்து அவன் முன் நிறுத்தி නාබෝත්ව ස්ථානයට ගෙනල්ලා தேவனையும் ராஜாவையும் தூசித்தான் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியார் மக்களை ஏற்படுத்தினார். දෙවියන් වහන්සේවත් රජතුමාවත් අවමන් කළ බව ඔහුට විරුද්ධව බොරු සාක්ෂි කියනව සෙනගක් අවදි කරමින් இங்கேயும் நாங்கள் பார்க்கிறோம், අපි මෙතන දකිනවා ஒரு ராஜா செயல்படுத்த வேண்டிய காரியம், එක රජ කෙනෙක් ක්‍රියා කළ යුතු දේ, ராஜா செயல்படுத்த வேண்டிய பகுதி, රජ කෙනෙක් ක්‍රියා කළ යුතු කොටස, ராஜாக்குரிய முழு அந்த அந்தஸ்து அவனுக்குரியதே மாத்திரம். ඒ රජතුමාට තිබෙන සම්පූර්ණ ආධිපත්‍ය ඔහු කෙරේ තිබෙන දේ. ஆனால் அவருடைய மனைவி என்ன செய்கிறார்? නමුත් ඔහුගේ භාර්යාව කුමක්ද? அவள் எழுந்து காரியம் செய்கிறார். ඇය මේ කාරණය කරනවා. அவள் எழுந்து காரியம் செய்ய ராஜா இடம் கொடுக்கிறார். ඇය නැගිට සිට ක්‍රියා කිරීමට රජතුමා අනුමත කරනවා. துணிகரம், එඩිතරකම, கொலை, මිනීමැරීම, பொய்ச்சாட்சி, බොරු සාක්ෂි කීම, சாபம் සාපය, எல்லாத்தையும் சம்பாதிக்கிறாங்க. මේ සියල්ලම Tamanට ආදායමක් කරගන්න. அருமையான தேவனுடைய பிள்ளை, මාගේ ප්‍රේමවන්ත දෙවදරුවනි, துணிகரம் එඩිතරකම நம்முடைய வாழ்க்கையில අපේ ජීවිතේ சாபங்களை கொண்டுடுது. සාපයන් ගෙන நமக்கு දෙනවා. மாத்திரமில்ல, நம்முடைய சந்ததிக்கே சாபம் வந்துடுது. අපිට විතරක් නෙමේ අපේ පරම්පරාවට සාපය නිදහස්. அருமையான தேவனுடைய பிள்ளை, මාගේ ප්‍රේමවන්ත ஒவ்வொரு දෙවදරුවනි, பகுதியை நாங்கள் கவனித்து நடக்க வேண்டியவளா இருக்கிறோம். හැම අංශයක් තුලදීම අවධානය යොමු කරමින් ක්‍රියා කළ යුතුයි. அவன் இரத்த பழியையும் சம்பாதிக்கிறான். ඔහු තමාගේ ලේවල මිලයක් Tamanට විරුද්ධව උපයා ගන්නවා. அங்க எசபேல் යෙසබෙල් சொல்லி அனுப்புகிறார், ඒ කියලා යවනවා. கல்லறியுண்டு செத்து போயிட்டான் நாபோத். ඔහු ගල් ගසා මරා දමනු ලබනවා. அப்படியா, நீ போய் அந்த தோட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ඒයින් පස්සේ ඒ මිදිවත අයිති කරගන්න කියනවා. கொலை செய்து මිනී මරලා இன்னொரு ஆசீர்வாதத்தை கடந்து போக வேண்டுமா? තවත් ආශිර්වාදයක උරුමකාරයෙක් වෙන්න ඕනේද? நம்முடைய காரியங்கள் பாவமா இருக்கிறதா? අපගේ කාරණයන් පාපයක්ව තිබෙනවා. நம்முடைய குறுக்கு வழிகள் நமக்கு சாதகமான வழிகளா இருக்குமா? අපගේ කෙටි මාර්ගයන් අපට සාධනීයව තිබෙනවද? நாம் சம்பாதிக்கிற ஒவ்வொரு சம்பாத்தியம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா? අපි උපයා ගන්නා වූ හැම ආදායමක්ම අපේ දරු පරපුරට ආශිර්වාදයක් වෙනවා. நம்முடைய துணிகரம் நம்முடைய பிள்ளைகளை வாழ வைக்குமா? අපගේ එඩිතරකම අපගේ දරුවන්ගේ ජීවිත ජීවත් කරනවා. நம்முடைய துணிகரம் நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்குமா? අපගේ එඩිතරකම අපේ පවුලට ආශිර්වාදයක්ව තිබෙනවද? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க අපි வேண்டும். අපි ගැනව විමසා බලමු. நம்முடைய எந்த வழிகள்
අපගේ කුමන මාර්ගය எப்படிப்பட்ட வழிகள் මෙවැනි මාර්ගයන් நம்முடைய காரியங்கள் எல்லாம் சரியா இருக்கிறதா අපගේ කාරණා සියල්ල නිවැරදිව තිබෙනවද துணிகரத்தோடு தான் நடந்து கொண்டிருக்கிறோமா එඩිතර කමින්ද අපි ජීවත් වෙන්නේ அங்கே சொல்லப்படுது நீ அவளை பார்த்து එතන කියනවා ඔව් ඔව්ව බලමින් நீ கொலை செய்ததும் නුඹ මරපු දේ எடுத்துக்கொண்டதும் இல்லையோ නුඹ ලබාගත්තත් නොවේද என்று கர்த்தர் சொல்லுகிறார் ස්වාමීන් වහන්සේ කියනවා நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தானத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லென்றார் බල්ලෝ නාබෝගේ ලේ ලෙවක ස්ථානයේම නුඹේ ලේත් බල්ලෝ ලෙවකන බව தேவனுடைய வார்த்தை எங்கே புறப்பட்டு வருகிறது මෙතන දෙවියන් වහන්සේගෙන් அடுத்த වචනයක් நிமிஷமே එනවා. அந்த வார்த்தை அங்கே எச்சரிப்பாய் இருக்கிறது ඊළඟ විනාඩියම ඒ වචනය විනිශ්චයකර අවවාදයක් වෙනවා. அவன் அந்த இடத்திலே ராஜா என்ன செய்கிறார் එතනදී ඒ රජතුමා அந்த මොනවද இடத்துல කරන්නේ? மன்னிப்பு கேட்கிறதுக்கு ஆயத்தமா இல்ல එතනදී සමාව ලබා ගන්න வார்த்தையை සූදානම් නැහැ. சொன்னவரை அங்க எச்சரிக்கிறவராய் இருக்கிறார் ඔව් වචනය ප්‍රකාශ කර කෙනාටත් විරුද්ධ වෙනවා. அதற்கு ஆகாப் எலியாவை நோக்கி එවිට අහබ් එලියා දිහා බලමින් என் பகைஞனே මාගේ විරුද්ධකාරී துணிகரம் எப்படி பேசுது එඩිතරකම කොහොමද කතා அங்க කරන්නේ? அதிகாரம் எப்படி பேசுது ඒ ආධිපත්‍ය කොහොමද කතා வார்த்தைக்கு කරන්නේ? செவி கொடுக்க மனம் இல்ல වචනයට සවන් දෙන්න හිත නැහැ. தேவ வார்த்தையை சொல்லவரை பகைஞர் என்று சொல்லப்படுகிறது දේව වචනය ප්‍රකාශ කරන තැනැත්තා විරුද්ධකාරයෙක් කොට என்னை සලකනවා. கண்டுபிடித்தாயோ නුඹ මාව දැනගත්තද? அதற்கு அவன் எவிட்டோ? "தாம் கண்டுபிடித்தேன் මම නුඹව දැනගත්තා. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாயே දෙවියන් වහන්සේගේ ඇස් සමුවේ නපුරුව තිබෙන දේ කිරීමට නුඹව යටහත් කළා. அதிகாரத்தில் இருக்க வேண்டியவர்கள் ආධිපත්‍යයේ ඉටින්න ඕනෑ. அதிகாரத்தில் இருக்க வேண்டியவர்கள் ආධිපත්‍ය ස්ථානයේ ඉන්න ඕනෑ. அதே ஸ்தானத்தில் இருக்க ඒ வேண்டியவர்கள் ස්ථානයේ සිට ගන්න ඕනෑ. தங்களை ஸ்தானத்திலிருந்து தவறுகிறவர்களா இருக்கிறார்கள் තමන්ගේ ස්ථානයේ වරද්ද ගන්න කල தவறுகிறது மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் தவறு செய்ய உடந்தையா இருக்கிறார்கள் වරද්ද ගන්නවා පමණක් නෙමේ අනිකුත් අයට වැරදි කිරීම அது කාරණාවක්. அவர்களுக்கு சாபம் அவருடைய குடும்பத்துக்கு சாபங்களை கொண்டு வருகிறது ඔවුන් තම තමන්ගේ පවුල් වලට සාපය නිදහස් කර ගන්නවා. சலிப்பும் சினமும் துக்கமும் එපාවීම කලකිරීම දුක மேலோங்குகிற போது ඉසෝහොස්සවන කල தேவ வார்த்தை எல்லாம் மறந்து விடுகிறோம் දෙවියන් වහන්සේගේ වචනය අමතක වෙලා යනවා. இச்சைக்கு இடம் கொடுக்கிறோம் තෘෂ්ණාවට ඉඩ හරිනවා. இச்சைக்கு இடம் கொடுக்கிறோம் තෘෂ්ණාවට ඉඩ හරිනවා. பொய்ச்சாட்சி வருகிறது බොරු සාක්ෂි නිදහස් වෙනවා. கோபம் வருகிறது කෝපය නිදහස් වෙනවා. தேவ வார்த்தையை தள்ளி விடுகிறது දෙවියන් වහන්සේගේ වචනය බැහැර කරනවා. மன்னிப்பு கேட்க ஆயத்தம் இல்ல සමාව ලබා ගන්න සූදානම් නැහැ. மன்னிப்பு கேட்க ஆயத்தம் இல்ல සමාව ලබා ගන්න அருமையான සූදානම්. தேவனுடைய பிள்ளை මාගේ ප්‍රේමවන්ත දේව දරුවෙනි. அங்கே சொல்லப்படுகிறது ඒ ස්ථානයේ ප්‍රකාශ කරනවා. 4வது வசனம் வாசிப்போம் 4වෙනි පදේ බලමු. இப்படி என் பிதாக்கள் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று ஜெசிரனாகிய நாபோத்துடன் சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமும் தன் வீட்டுக்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டில் மேல் படுத்து துக்கமுகமாய் திரும்பிக் கொண்டிருந்தார். එවිට නාබෝත් මේ මාගේ පියාගේ උරුමයක් බැවින් මේ මට නුඹට නොදන්නෙමි කිය ප්‍රකාශ කළ විට රජතුමා දුක් සහිතව ශෝකයෙන් කලකිරීමෙන් තමාගේ නිදිහානේ නිදාගත්තේ. அங்கே என்ன சொல்லப்படுகிறது එවිට කුමක්ද සඳහන් කරන්නේ? அங்கே நீ உன்னை விற்று போட்டாய் නුඹව විකුණුන ලැබ. நீ உன்னை விற்று போட்டாய் නුඹ විකුණුන ලැබ. அங்கே 25வது வசனம் சொல்றது தன் மனைவியாகிய எசபேல் தூண்டி விட்டபடியே 25 වෙනි පදය කියනවා තමාගේ භාර්යාව වූ යෙසබෙල්ව උසිගන්නපු නිසා கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகானைப் போல் ஒருவரும் இல்லை. දෙවියන් වහන්සේගේ ඇස් සමුවේ නපුරුකම් කිරීමට තමාව ඉඩ හැරියා වූ අහබ් මෙන් කිසි කෙනෙක් නැත. நாங்கள் துணிகரத்தினாலே நம்மை நாமே விற்கிறோம். අපි එඩිතරකම නිසා අපි අපේ යාපත්කම් විකුණනවා. நம்மை நாமே விற்று போடுவர்களா இருக்கிறோம். අපි අපිව විකුණන හා සමාන වෙනවා. அருமையான தேவனுடைய பிள்ளையே මාගේ ප්‍රේමවන්ත දේව දරුවෙනි. கோபம் கொண்டு කෝපවි, சினம் கொண்டு එපාවි, துக்கம் கொண்டு දුක්වි,
அது மேலோங்கும் போது එය ඉස්සෝස්සවන කල நம்மை நாமே மறந்து விடுகிறோம். අපි අපිව අමතක කරනවා. நம்மை நாமே மறந்து விடுகிறோம். අපි අපිව අමතක කරනවා. அருமையான தேவனுடைய பிள்ளையே, මගේ ප්‍රේමවන්ත இன்றைக்கு දෙවියන්. நாம் நம்மை கவனிக்க வேண்டியவளா இருக்கிறோம். අද අපි කෙරේ අවධානය යොමු කළ යුතුයි. நம்முடைய தேவைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? අපගේ අවශ්‍යතාවයන් මොන වගේද? நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? අපගේ වාතාවරණයන් මොන වගේද? நாம எந்த இடத்தில் இருக்கிறோம்? අපි කුමන ස්ථානයේද සිටගෙන සිටින්නේ? நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? අපට දෙන ලද වගකීම කුමක්ද? நாம் யார்? මම කවුද? நாம் யாரை சார்ந்து வாழ்ந்து මා கொண்டிருக்கிறோம்? කා කෙරේ ඇලී ජීවත් වෙනවද? நம்மை நாமே நிதானிப்போம். අපි අප ගැන විමසීමක් කරමු. நம்மை நாமே நிதானிப்போம். අපි අප ගැන විමසීමක් කරමු. அங்கே ஆகாப்பை போல் එතන ආහාබ් වගේ தன்னைத்தானே விற்றவனாய் இருக்காமல் තමාව විකුණන ගත්තා වගේ கவனியுங்கள். අවධානය යොමු කරන්න. பணம் பதவி அந்தஸ்து சலிப்பும் சினமும் துக்கமும் මුදල් වස්තුව එසේම පදවිය තනතුර එවැගේම දුක එපාවීම කලකිරීම மனித மேலாண்மையை தூண்டுகிற போது මනුෂ්‍යයාගේ උත්තමභාවය උසිගන්වන කල துணிகரம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்துவிடும். එයින් හටගන්නා වූ එඩිතරකම ආත්මික ජීවිතය විනාශ කරනු ලබන්නේ. ஆகவே தேவ வார்த்தையை கேட்டு ඒ නිසා දෙවියන් වහන්සේගේ වචනයට සවන් දී காத்திருந்து நடப்போம். අපි රැඳී සිටමින් ජීවත් වෙමු. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ අපට ආශිර්වාද කරයි. அருமையான தேவனுடைய பிள்ளை, මාගේ ප්‍රේමවන්ත දෙවදරුවනි, நாம் நம்மை ஒரு விசை நிதானிப்போம். අපි ගැන විමසා බලමු. இரக்கத்தின் பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். කරුණාවන්ත පියාණනි, මේ යහපත් දවස ගැන ස්තුති වේවා. நாங்கள் சுய புத்தி உள்ளவர்களா இருக்கிறோமா? ස්වාමිනී, අපි ආත්මාර්ථකාමී මිනිස්සුද? சலிப்புக்கும் சினமுக்கும் துக்கத்துக்கும் இடம் கொடுக்கிறோமா? එපාවීමට කලකිරීමට ඉඩ හරිනවද? இந்த காரியங்களிலே நாங்கள் துணிகரம் கொண்டு காரியங்களை செய்கிறோமா? මෙවැනි අවස්ථාවේදී අපි එඩිතරව ක්‍රියා කරනවා. நம்மை ஆராய்ந்து அறிந்து தேவனோடு சீர்படுவோம். අපි අපේව විමසා බලලා දෙවියන් වහන්සේ සමග අපි එකමුතු වෙමු. தேவன் நம்மை காத்துக் கொள்வார். දෙවියන් වහන්සේ අපිව රැක බලා ගන්නාසේක්වා. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරන්නෙමු යහපත් පියාණනි. ஆமென் ஆமென் ஆமென்.